வாகன பதிவு தொடர்பான ஆவணங்களை நேரில் வழங்குவது தொடர்பான கோரிக்கையை தமிழ்நாடு அரசு உடனடியாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நலமாநில கூட்டமைப்பின் தலைவர் கோவையில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நலமாநில கூட்டமைப்பில் இணைந்த கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்டோ கன்சல்டன்ட் மற்றும் டீலர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் பொதுக்குழு கூட்டம் கோவை சிரியன் சர்ச் சாலையில் உள்ள இந்திய மருத்துவர்கள் சங்க அரங்கில் நடைபெற்றது. விழாவிற்கு மாநில தலைவரும் ஒருங்கிணைப்பாளருமான PA சிவகுமார் தலைமை தாங்கினார். மாநில முதுநிலை மூத்த தலைவர் துரை, மாவட்ட மூத்த தலைவர் கோவை ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சங்கத்தின் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நலமாநில கூட்டமைப்பின் தலைவர் சிவகுமார் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலிருந்து RC புக் தபாலில் அனுப்புவதால் பெரும் சிக்கல்களை வாகன வியாபாரிகள் சந்தித்து வருவதாகவும், எனவே வாகன பதிவு சான்றிதழ்களை வாகன பிரிவு சட்டம் 430 படி நேரில் வழங்கும் முறையையும் பின்பற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சரிடம் ஏற்கனவே மனு வழங்கியுள்ளதாக கூறிய அவர், தமிழக அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். RC புத்தகம் தபாலில் பெறுவதால் வியாபாரிகளுக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறிய அவர், இந்த கோரிக்கை தொடர்பாக சென்னையில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக வாகன விற்பனையாளர்கள் சங்கத்தினர் பெரும் திரளாக கலந்து கொண்டு உண்ணாவிரத போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார். இதேபோல போக்குவரத்து அலுவலகங்களில் எல்லா பணிகளிலும் காலதாமதம் ஏற்படுவதாக குற்றம் சாட்டிய அவர், அலுவலகங்களில் போதிய ஊழியர்கள் இல்லாததே காரணம் என்றார். கூட்டத்தில் மாநில பொருளாளர் சின்னசாமி, மாநில முதன்மை துணைத் தலைவர்கள் பால மயில்வாகனன், காஜா முகமது, மாநில கூடுதல் செயலாளர் தனபாலன், மாநில செய்தி தொடர்பாளர் ராஜா மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மணிகண்டன், தம்பு ராதாகிருஷ்ணன், முருகேஷ்குமார் உள்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பின் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆட்டோ கன்சல்டன்ட் அண்ட் டீலர் வெல்ஃபேர் அசோசியேஷன் பொதுக்குழு கூட்டம், நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பு போன்ற விழாவிலே பங்கேற்று இன்றைய தினம் 39 மாவட்டத்திலும் தமிழகத்தில் உள்ள வாகன வணிகர்கள் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பேற்று விழாவினை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார்கள். இந்த விழாவின் வாயிலாக RTO அலுவலகங்கள் மற்றும் அரசுக்கு ஒரு கோரிக்கை மனுவாக இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் விழாவின் சார்பாக, மாநிலத்தின் சார்பாக வைக்கிறோம். இன்னைக்கு RTO அலுவலக பிரச்சனை தமிழகம் முழுவதும் வாகன வணிகர்கள் பெரிய பாதிப்பு. பாத்தீங்கன்னா RC புக்க தபால் அனுப்புற முறை, இந்த தபால் அனுப்புற முறையினால மாச கணக்காவது புக்கு RC புக்கு வர்றது. அது வழி இல்லாம ஒரு வாகனத்தை விற்பனை செய்யக்கூடிய ஓனர் அவர் ஒரு அவசரத்துல கடன் பிரச்சனையில EMI கட்ட முடியாத சூழ்நிலையில இங்க மாதிரி வியாபாரிகளுக்கு வாகனத்தை விற்பனை செய்யறார். அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா RC புக்கு, NOC எல்லாமே எங்க கையில கொடுத்துட்றாங்க. நாங்க இதை எடுத்துட்டு போய் RTO அலுவலகங்களை கொடுத்து HB கேன்சல் பண்ணி பெற்றுக்கொண்ட காலம் போய் இன்னைக்கு திருப்பி RC ஓனருக்கு இந்த RC புக் திரும்ப போகுது. அதனால வாகன வணிகர்கள் பெரும் பாதிப்பு. பாத்தீங்கன்னா பணம் பூரா கொடுத்து வண்டியை வாங்கிட்டு திருப்பி பஞ்சாயத்து நடக்குது. இத நம்ம போக்குவரத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஐயா சிவசங்கர்கிட்ட சொல்லியிருக்கோம். பல மனுக்களாக ஆணையருக்கு பதிவு பண்ணியிருக்கோம். எங்களை நம்பி ஒரு 15,000 குடும்பங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க. 15,000 குடும்பம்னா பாத்துங்க, லட்சம் பேருக்கு மேலாக இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கோம். பழைய வாகனங்களை வாங்கி விற்பனை பண்றது பெரிய பாதிப்படைஞ்சிருக்கோம். அரசு கவன ஈர்ப்புக்கு கொண்டு வர்ற இந்த செய்தியின் மூலியமா எங்களுக்கு இந்த தபால் அனுப்புற முறையை கேட்கிறவங்களுக்கு RC புக்க RTO ஆபீஸ்ல கொடுக்கறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. 430 பிரிவின் கீழ் ஒரு RC ஓனர் ஒரு லெட்டர் கொடுத்த RTO ஆபீஸுக்கு அவர் யார் அனுப்புறாரோ அவருக்கு இந்த RC புக்க கொடுக்க சட்டத்துல இடம் இருக்கு. அதை மீறி எங்களுக்கு நடக்கல. இது சார்பா நாங்க மாண்புமிகு துணை முதலமைச்சரை சந்திக்க இருக்கோம். அதை சந்திச்சு எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொன்னா தமிழகம் முழுவதும் வியாபாரிகள் ஒன்று திரண்டு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை துவங்க ஒரு காரணமாக இருக்கும்.